நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5, 6, 8 முதல் 10 ஆகிய வசனங்களிலே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி 1000 சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாவானது சிறிய அவயமாயிருந்தும், நாவானது சிறிய அவயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் என்ன பண்ணுமா? பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும்போது கிருபையை இழந்து போயிடுவாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாவை கண்ட்ரோல் பண்ணும்போது முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பல வேலையிலே பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கி அப்படின்னா, முதல் ஸ்டெப் இந்த நாவு. இந்த நாவு மட்டும் ஒரு ஆள் கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே 90% பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடும். ஏன்னா வீட்டில் சண்டை போடும்போது, பேசும்போது, கோவப்படும் போது, எரிச்சலாக இருக்கும்போது, தேவையில்லாமல் பேசும்போது, சவுண்டாக பேசும்போது, இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா நாவு. நாவானது சிறிய அவயமாக இருந்தும், அது சின்ன அவயம்தான்ப்பா, ஆனால் ரொம்ப சேட்டை பண்ணும் போல இருக்கு, பெருமையானவைகளை பேசும். அப்போ நாவை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னாலே ஆசீர்வாதம் ஃபுல்லாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதிகமாக பேச பேச வறுமை மட்டும்தான். அப்போ பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நாவானது சிறிய அவயம், அதை முதல்ல ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்போ இந்த நெருப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நாவுல இருந்து. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நம்ம பேசுகிற வார்த்தை அன்பான வார்த்தை இருக்கு, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தையும் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணணுமா? நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், குடும்பமாக இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், வியாபாரம் பார்க்குறோம். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்போ முதலாவது இந்த நாவை வச்சு நம்ம சமாதானம் பண்ணுறோமா, இல்லை மற்றவங்களை காயப்படுத்துகிறோமா? அதான் சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு காடு இருக்குது, அதில் போய் சின்னதாக லைட்டாக பற்ற வச்சாச்சுன்னா போதும், அந்த முழு காடு ஃபுல்லாகவே அப்படியே எரிஞ்சிடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதுகாக்கிறது தான் ரொம்ப ஹையஸ்ட். பாதுகாக்கணும். 6ஆம் வசனத்திலே நாவும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல நாவானது என்ன பண்ணும் அப்படின்னா, பெருமையானவைகளை பேசும். ரெண்டாவது, நாவு எதுக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நெருப்பு. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை அன்பான வார்த்தைகளா, நெருப்பான வார்த்தைகளா, அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பதிலுக்கு பேசி பேசி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அது அந்த பேச்சு ஆரம்பிக்கும் போதே அன்பான பேச்சாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே சண்டை வராது, பிரிவினை வராது, டைவர்ஸ் வராது, பிரிஞ்சு போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி பரலவம் போல் அன்பாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே தேவன் இருப்பார். ஏன்னா அன்பு கூறும்போது தான் தேவன் நமக்குள்ளே இருப்பார். இன்றைக்கி நிறைய வீட்டில் அன்பை காணும். அப்போ ஏன் நெருப்பு, அக்னிமயமான வார்த்தை ஏன் வாயிலேருந்து புறப்படுது அப்படின்னா, இருதயத்தில் ஃபுல்லாக கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், கோபம், விரோதம், இப்படி இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத
அந்த கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் கசப்பான வைராக்கியத்தெல்லாம் உள்ள கொண்டு வச்சுக்கிடுவாங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். கசப்பான வைராக்கியம், விரோதம், இது எல்லாமே பெருமை பாராட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி அழகா போட்டிருக்கு. அப்ப இதுவும் பெருமை லிஸ்டுக்குள்ளதான் வருது. கசப்பான வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் இருதயத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் ராத்திரி நேரத்தில் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரல. எப்படி வரும்? இருதயத்தில் ஃபுல்லா கசப்பு, இருதயத்தில் ஃபுல்லா வைராக்கியம், இருதயத்தில் ஃபுல்லா விரோதம், இருதயத்தில் ஃபுல்லா பகை, சண்டை போடணும், எப்படியாவது ஒரே கோபம் மட்டும்தான் உள்ள இருக்கும். இது எல்லாமே நாவும் நெருப்பு தான். ஏன்னா இருதயத்துல இருந்தா வாயில வார்த்தை வரும். நம்ம இருதயத்துல என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோமோ அது அப்படியே நாவுல வந்துடும். நாவும் நெருப்பு தான். அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா பெருமை, ரெண்டாவது நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். நாவுல என்ன இருக்கு அப்படின்னா அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நமக்கு தேவைப்பட்டா ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், தேவைப்பட்டா நம்ம நல்ல விதமாக பேசுகிறோம். அவங்க நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மேலே அவ்வளோ காய் மகாரமாக வார்த்தைகளை கொட்டுவாங்க. அதான் நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். ஏன் அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தையினாலே ஒரு குடும்பம் கட்டப்படலாம், ஒரு குடும்பத்துடைய காயங்கள் ஆறும், சமாதானம் பண்ண முடியும், ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்க முடியும், ஒரு குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக நடத்த முடியும், சத்தியத்துக்கு நேராக நடத்த முடியும், ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்க முடியும். இது எல்லாமே நல்ல வழி. இன்னொரு பக்கம் இந்த நாவும் நெருப்பு தான் அப்படி சொல்லி போட்டிருக்குல்ல, அது என்ன சேட்டை பண்ணும் அப்படின்னா அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ள காரியத்தை கொண்டு டக்கு டக்குன்னு பேசி ஒரு குடும்பம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டில் உள்ள ஐயா நீ இப்படி ஏசி போட்டாரு அப்படிம்பாங்க, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டாங்க அப்படிம்பாங்க, பக்கத்து வீட்டில் எங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அநீதியான வார்த்தை பேசிட்டு அப்படின்னா நம்ம தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் பேசுற வசனம் பைபிள்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். முதல்ல நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும்போது தேவன் எதிர்த்து நிற்பார். தேவன் எதிர்த்து நிற்கும் போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி முதல்ல ஆசீர்வாதம் வரும், அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது நாவும் நெருப்பு தான். நம்ம பேசுற வார்த்தைகளினாலே மற்ற குடும்பங்கள் கஷ்டப்படுதா இல்லை மற்ற குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கா, அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது அது அநீதி நிறைந்த உலகம். நாவானது அநீதி நிறைந்த உலகம். நியாயமான காரியத்தை பேசுறோமா, நீதியான காரியத்தை பேசுறோமா, இல்ல அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ள காரியத்தை மட்டுமே எப்போதுமே பேசிட்டு இருக்கிறோமா? சிலவங்களுக்கு பரலோகத்தை பத்தி பேசுறதே பிடிக்காது, பைபிள் வசனத்தை பேசுறது பிடிக்காது, தேவனை துதிக்கிறதும் பிடிக்காது. அவங்க தேவையில்லாம உலகத்துக்குள்ள கதையை மறுபடியும் 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகத்தில் உள்ள காரியத்தை போய் மறுபடியும் மறுபடியும் பேசினா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? வீண் வார்த்தையினால வறுமை மட்டும்தான் வரும். பேசக்கூடிய வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தினால் தேவன் ஆசீர்வதிப்பார். அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ள காரியத்தை போய் நம்ம நாவுனால பேசிட்டே இருக்கும் போது அதுல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அடுத்தாப்புல நாலாவது பாயிண்ட், நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்தி. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்தி. இப்ப முழு சரீரமும் கரைபடுத்தினால் நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? மறுரூபமாக்கப்படணுமா? கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படணும் அப்படின்னா நம்ம பேசுற வார்த்தை,
முழு சரீரத்தையும் கரைப்படுத்துதா? நம்ம பரிசுத்தமா வாழணும்ப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயம். என் சரீரத்தை நான் பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டாதான் கர்த்தருடைய வருகையில நான் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என் முழு சரீரத்தை நான் கரைப்படுத்துறேன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் சரீரத்தை நான் கரைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? நான் பேசுற வார்த்தை மூலியமாக என் சரீரம் கரைப்படுதா? எப்படியாவது தேவையில்லாம பேசி முழு சரீரமும் கரைப்படுத்திடுது. இந்த நாவானது என்ன சேட்டை பண்ணுது அப்படின்னா, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்திட்டு அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இப்படி ஆகி போயிட்டேன். இதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு அழகா சொல்லணும் அப்படின்னா, இந்த கெட்ட சொப்பனம், அசுத்த சொப்பனம், விபச்சார ஆவி, தூங்கும்போது நான் அந்த சொப்பனத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா, அவங்களோட சிந்தனையில, அவங்களோட நினைவுல அசுத்தமான காரியங்கள் இருக்கும். இது எல்லாமே முழு சரீரத்தை கரைப்படுத்தி, முழு அவயங்களையும் கரைப்படுத்தி, அதனாலதான் இந்த தேவையில்லாத சொப்பனங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, பகல் நேரத்தில் தேவையில்லாம உட்கார்ந்து யோசிக்கிறது. இது 4வது பாயிண்ட். 5வது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் அப்படின்னா, 80 வயசு வரைய வாழணும், ஒரு 100 வயசு வரைய வாழணும் அப்படின்னா, நம்ம சரீரம் கரைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது அந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். ஒரு மனுஷன் தீர்க்காயுசோட வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல வாயை பாதுகாத்து கொள்ளணும், நாவை பாதுகாத்து கொள்ளணும். சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற அளவுக்கு கரைப்படுத்துற அந்த காரியங்கள் இருக்குமானால் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். எப்படி அப்படின்னா, அப்புறம் வியாதி எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இப்ப இந்த நரக அக்கினி ஏன் வந்துச்சு? ஆயுள் சக்கரத்துல ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த நாவை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, முதல்ல தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஐயா, தேவன் ஏன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா, நாவு என்ன சேட்டை பண்ணுது அப்படின்னா, பெருமையானவைகளை பேசும். 2வது, நாவு நெருப்பு. நாவுல நெருப்பு இருக்கும்போது அதை எப்படி பக்குவமா நம்ம பேசணும்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். 3வது, அநீதி நிறைந்த உலகம். தேவைப்பட்டா ஒரு பேச்சு, தேவையில்லைன்னா ஒரு பேச்சு. நமக்கு அவங்க வேணும் அப்படின்னா ஒரு பேச்சு, நமக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னா வேற பேச்சு. அப்ப அநீதி நிறைந்த உலகம், அது 3வது பாயிண்ட். 4வது, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு தடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா இந்த நாவு, அது 4வது பாயிண்ட். 5வது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதையாயும். ஆயுள் சக்கரத்தை கை வைக்கி தேவன் நமக்கு இந்த பூமியில தீர்காயுசு தந்திருக்கிறார். அந்த தீர்காயுசை எது கை வைக்கி அப்படின்னா நம்ம நாவு, அது 5வது. 6வது, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினிக்குள்ள போய் ஏன் ஒருத்தன் சிக்கி கொள்றான் அப்படின்னா, இந்த நாவினாலே பெருமை பேசுறதுனால, நாவு நெருப்பா இருக்கிறதுனால, நாவு முழு சரீரத்தை கரைப்படுத்துறதுனால இவ்வளவு காரியங்கள் இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது தேவையில்லாம பேசுறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நல்ல படுத்த தூக்கம் வரும். அடுத்தாப்புல 8 - 10 ஆகிய வசனங்களில் அழகா எழுதப்பட்டிருக்கு. நாவானது என்ன சேட்டை பண்ணும் அப்படின்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது.
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்ட்டு. அடக்க முடியாம இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்குது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. வீட்டில் கணவன் மனைவி ஏன் பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது இந்த நாவு தான். சண்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் பார்த்தா மனசு ஒத்து போகாது, அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. எதனால், என்ன நடந்துச்சு அப்படின்னா பேச்சு. கோவப்பட்டு பேசியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க. ஏன் கணவன் தானே, ஏன் மனைவி தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காத பட்சத்தில் பிரிஞ்சு போயிருந்தாங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்குனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வராது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. என் புருஷன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அப்படியே வாழ்க்கையை கடைசி ஸ்டேஜ் போகிற மக்களும் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இதயத்துக்குள்ளே ஒரு காயம் வந்துடும். என் குடும்பத்தில் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி சந்தேகப்பட்டாங்களே, என்னை இப்படி தள்ளிட்டாங்களே, என்னை வேதனைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை அது நாளுக்கு நாள் அதிகமாயிரும். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இது சில வீட்டுக்குள்ள அநியாயத்துக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கிரும். அதனால இந்த செய்தி ஒரு குடும்பத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தையினால பெருமையான வார்த்தை பேசுகிறோமா, நெருப்பான வார்த்தையை பேசுகிறோமா, அநீதி நிறைந்த வார்த்தையை பேசுகிறோமா, நம்ம சரீரத்தை கரைப்படுத்துகிறோமா, குடும்பத்துக்குள்ளே நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோம், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொல்லாத வார்த்தை வரக்கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அடங்காத பொல்லாங்கான வார்த்தையை பேசும்போது தேவன் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பார்? அடங்காத பொல்லாத வார்த்தைகளை 24 மணி நேரத்தில் கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, தவறான வார்த்தை, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தை, இப்படி அந்த வார்த்தைகள் பேசுகிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சாவுக்கேதுவான விஷம். இது எப்படின்னா விஷம் நிறைந்த வார்த்தை. அதனால சொல்றாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்ட்டு. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதினாலே? நம்ம சர்ச்சில் போய் எப்படி துதிக்கிறோம்? நாவினாலே துதிக்கிறோம். நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். என்னை நீங்க தான்ப்பா உருவாக்குனீங்க, என்னை நீங்க தான்ப்பா பாதுகாக்கிறீங்க, என் குடும்பத்தை நீங்க தான்ப்பா பாதுகாக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா, எனக்கு எல்லா தேவையெல்லாம் சந்தித்தீங்கப்பான்னு சொல்லி நம்ம சர்ச்சில் போய் அழகா ஜெபம் பண்றோம், அழகா தேவனை துதிக்கிறோம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. சர்ச்சில் போய் அழகா தேவனை துதிக்கிறேன், தேவன் உருவாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது அப்படின்றார். தேவனை துதிக்கிறேன், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறேன். அதனாலதான் என் வாழ்க்கையில நான் சாபத்துல சிக்கி கொள்றேனே தவிர இதுக்கு வேற யாருமே காரணமே கிடையாது. நான் பேசுற வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளா இருந்தால், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளா இருந்தால், மற்றவங்களை காயங்களை கட்டுகிற வார்த்தைகளா இருந்தால், சமாதானத்தை உண்டாக்குற வார்த்தைகளா இருந்தால், தாழ்மையுள்ள ஒரு வார்த்தையா இருந்துச்சுனாலே தேவன் ஆசீர்வதிச்சிருவார். நம்மளும் முதல்ல ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தை முக்கியம்ப்பா. ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தது இல்லை, எப்படிலாம் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படின்னா, நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை போடுறது, அப்புறம் பார்த்தா பெரிய பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்கிறாங்க. அதனால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம்.
ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட பேசின கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் ஒரு எல்லா குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க, உங்கள் நாம மைவிடட்டும். இரவணத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் எங்களை கர்த்தர் மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இணைந்துக்கிற குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்க. உம்முடைய கிருபையால் நிரப்பி கர்த்தர் வேலடைத்து ஆசிர்வதிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லை சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே சுகம் மானீர்கள் என்று வேதத்தின்படி கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, கர்த்தரோட வருகையில் நாங்கள் எல்லாரும் காணப்படணும். கர்த்தரோட சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கட்டிடுங்க, விடுதலை தாங்க, தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடுங்க. உங்கள் நாமமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, நைட்டு வேலை பார்க்குறாங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் பாதுகாத்துருங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலடைங்க. உங்கள் நாமமே விடட்டும். எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை தாங்க. சமாதான பிரபு இறங்குவாங்க. தேசத்தை ஆசீர்வதிங்க. வேறு வேறு இடத்துக்குள்ளே இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு அதிகமாக வேணும். கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பருக்கு ஜெபிக்க வேண்டி விரும்பினால் அழைப்பு கொடுக்கலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.